இது 3வது வீடியோ. அ நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இது பாதி பேர் இந்த மாரி எ எம் யாருக்குமே குடுக்காம சொத்த சேர்த்து, 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 சேர்த்து வச்சு அந்த காலத்தில டனால் தங்கவேல்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு எனக்கு தெரிஞ்சவங்க இத சொன்னத நான் உங்கட்ட சொல்றேன். என்னன்னா, அவரு அப்படித்தான் நெறைய படங்கள் இப்ப வடிவேல் இல்லையா? அந்த மாரி இருப்பாரு அப்ப அவரு. அப்போ அந்த காலங்கள்ல. அவரு சேர்த்து வச்ச சொத்துக்கள் நெறைய. அவரு அவருக்கு 2 ஒய்ஃப்ன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்கள் எத்தனைன்னு எனக்கு தெர்ல. ஆனா, அவரு இறந்துட்டாரு. அவரோட பிள்ளைங்கள் எல்லாம் நம்ம அந்த பூந்தமல்லி சைடுல ஏதோ அப்பல்லாம் வந்து இடம் வாங்கி நெறைய வச்சிருந்ததா சொல்றாங்க. யாரு? அந்த தங்கவேல். அவங்க பிள்ளைங்க எல்லாம் ரோட்ல அடிச்சுக்கிட்டு உருண்டாங்களாம், மாண்டாங்களாம். எதுக்கு? சொத்துக்கு. அதே கதை தான் இன்று பாரதி ராஜாவுக்கும் நடக்கிறது. சொத்து வைத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் நடக்கிறது. இது வந்து எதனாலன்னு கேட்டா, சேர்த்து அப்பவே வாழும்போதே இதை சம்பாரிப்பவர்கள் நெறைய வருதுன்னு வச்சுக்குவோம். அளவுக்கு மீறி உழைப்பவர்களுக்கு வருது அப்படின்னா, இது இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். தேவையானதை பிள்ளைகளுக்கு எழுதி வைத்துட்டு மற்றதை பொதுவான சொத்தாக கருதி மற்றவர்களுக்கு செய்யலாம். எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் இல்லையா? அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.